ஓர் அகதியைப் போல் அலைகிறேன், உன் இதயத்தில் இடம் கிடைக்காதா என்று. என்னாலும் உன்னையே பின்தொடர்கிறேன், நீ சுவாசித்த காற்றையாவது சுவாசிக்கலாம் என்று. உலகில் எல்லா கண்ணாடிகளை விடவும் உன்னை அழகாக பிரதிபலிப்பவன் நான் தான். உன்னை கண்களால் சந்தித்த நான் இன்று கடிதத்தால் சந்திக்க வருகிறேன். நண்பர்கள் அவங்க நேசிக்கிற பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லும்போது நான் சிரிப்பேன். அப்ப காதல்னா என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப உன்னை பார்த்ததும் தான் எனக்கு புரிஞ்சுது. இது நேர்ல உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயம். அதனாலதான் கடிதம் மூலமா என் காதலை சொல்லியிருக்கேன். நண்பனா ஏத்துக்கிட்ட என்ன காதலனாவும் ஏத்துப்பேன்னு நான் நம்புறேன். நம்ம காதல் நிச்சயம் கை கூடும்னு நான் நம்புறேன். நீ இந்த கடிதத்தை படிச்சுட்டு எஸ் ஐ டூ லவ் யூன்னு சொல்ல போற அந்த ஒரு நொடிக்காதான் காத்திருக்கேன். சில நிமிடம் பயத்தோடு, சில நிமிடம் கட்டிய
ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. என்னைக்கு உன்னை பார்த்து இங்க இடத்த லவ் நான் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு பிடிச்சது சனியா. நான் கூட முன்னாடி நினைப்பேன், ஏன்டா இந்த லவ்வையும் பண்ணி தற்கொலை பண்ணிட்டு சாவுறீங்க. ஆனா இப்பதாண்டி புரியுது, உங்ககிட்ட மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவுறத அப்படி ஒரேடியா போய் சேருது எவ்வளவு மேல் போல இருக்கேன். என்ன ஏதோ நாய வெட்டுற மாதிரி விரட்டுற? இப்ப நான் லவ் பண்றியா இல்லையா? ஏண்டா உனக்கு சூடு சுரணியே இல்லையா? திட்டுன, செருப்பால் அடிச்ச, இதோ இன்னைக்கும் வாங்கினல, திரும்பவும் வந்து கேக்குற? உனக்கு கல்யாணம் ஆனா கூட வந்து சொல்லுவேன் ஐ லவ் யூ. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ப்ளீஸ். சப்போஸ் உனக்கு என்ன பிடிக்கலன்னா லவ் வேணாம், திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். நான் படிச்ச ஆனவனா இன்னும் ஞாபகம் இருக்கு. 2ஆம் கிளாஸ்ல நான் படிச்ச ABCD இன்னும் மறக்கல. கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், பாடம் நடத்துற வாத்தியார் எல்லாரும் ஞாபகம் இருக்காங்க. 25 வயசுல நான் ஒரு பொண்ணை காதலிச்சது மட்டும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா மறந்துடுங்கிறீங்களே, எப்படிமா மறக்க முடியும்? கடனை வாங்கியிருந்தா மறந்துடலாமா? காதலை வாங்கிட்டா ஆயுசுக்கும் மறக்க முடியாது. ஒரு ஸ்டோரி புக் மாதிரி. அதுல சந்தோஷமான பக்கங்களும் இருக்கு, கவலையான பக்கங்களும் இருக்கு. அந்த புக்கை படிக்காமலே பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, படிச்சு போட்டு ஃபெயில் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, புக் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி போட்டு புக்கை மாத்தினவங்களும் இருக்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுவோமோ என்ற பயத்துல படிக்காம இருக்கிறத விட படிச்சு போட்டு ஃபெயில் ஆகிறது எவ்வளவோ சிறப்பானது. உண்மையுள்ள காதலுக்கு இவன் நன்மை செய்ய பிறந்தவன். 2 உள்ளங்களை கட்டி
வைக்க இவன் உயிரையும் கொடுப்பவன்.